ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாள் பூஜை முடித்தாச்சு. இன்றைக்கி நான் திருச்செந்தூர் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு போக முடியல. பல வருஷம் ஆச்சு நான் திருச்செந்தூர் போகணுன்னு. திருச்செந்தூர் இன்னும் சீக்கிரத்தில் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என் ஃப்ரெண்டு திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து எனக்கு அப்பன் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானையே எனக்கு வாங்கிட்டு நேற்று பௌர்ணமி நாள் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், வேலும் திருச்செந்தூர் முருகனையும் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா. இதில் முருகன் நல்லா ஸ்மைலாக நல்லா சிரித்த முகமாக இருக்கார். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்னை சுற்றி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா முருகன் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. என்னதில் பாருங்கள், எல்லாம் முருகர் தான். எனக்கு முக்கால்வாசி முருகன் எனக்கு கிஃப்டாக வந்தது தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் முருகரைய. அதே போல் நேற்று திருச்செந்தூர் முருகா, இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன நான் காலையில் பிரசாதம் வைக்கிறதுன்னு நான் வேண்டியிருந்தேன். நைட்டு கனவில் வேண்டினேன். ஆனால் நான் இன்றைக்கி பால்கோவா வச்சேன். ஆனால் அவர் கனவில் எனக்கு ஒரு 35-45 வயசு தக்கம் ஒரு மனுஷன், அதாவது ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரி, குளிக்காத மாதிரி ஒரு உருவத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்போ நான் என்னன்னு கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்கவுமே, ஒரு கப் டீ வேணும் அப்படின்னு சொல்லினார். என்ன டீ கேட்குறீங்க, வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு கப் டீ இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாப்படி. அப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அம்மாட்ட சொன்னாம்மா, இந்த மாதிரி கனவில் இப்படி வந்தது அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே 1/4 லிட்டரு பால் வாங்கிட்டு அம்மா காலையில் பாலில் சுத்தமாக டீ போட்டு அவங்களே கொண்டு சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் நான் இப்போ முருகனுக்கு இப்போ 10 மணி அளவில் நான் பூஜை பண்ணும்போது பால்கோவா தான் வாங்கி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி செம்பருத்தி பூ தான் எனக்கு கிடச்சது. இங்கே செம்பருத்தி பூ தான் அதிகமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி செம்பருத்தி பூவும் பால்கோவும் வச்சு பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.